கடந்த காலங்களில் ஒரு வார் அப்படிங்கும்போது நடக்கணும் அப்படின்னா ஒரு 3 months to 4 months டைம் அந்த இண்டிகேட்டர்ஸ் காமிக்கும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா எங்க வேணா அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் எல்லா ஸ்டேட்டும் இதுக்கு ஒரு தயார் நிலையில இருக்கணும். டெக்னாலஜி அட்வான்சஸ் அந்த அளவுக்கு ஆகி அந்த சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கும்போது நம்ம செய்ய போற இந்த பதிலடி அப்படிங்கிறது போராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனா பாகிஸ்தான் அதை போராக மாற்றுவதற்கு வாய்ப்பு மிக அதிகம். அந்த ஏர் சைரன் அடிக்குதுன்னா வான்வெளி தாக்குதல் நடக்க போது எல்லாரும் எங்கெங்க இருக்கீங்களோ அங்கங்க கீழே தரையில சேஃபான இடத்துக்கு போயிருங்க, வெட்ட வெளியில யாரும் இருக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த காலகட்டத்தில் டிஸ்டன்ஸ்ங்கிறது எதுவுமே கிடையாது. ஐசிபிஎம் சென்ட்ரல் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இன்னொரு கண்டத்துல இருந்து இந்த கண்டத்துக்கு வரக்கூடிய மிசைல்ஸ்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா விதமான ஒரு தயார் நிலையிலையும் இருக்கிறது பொதுமக்களுக்கான கடமை. இந்த நேரத்தில் நம்ம ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப ஒரு போர் பதற்றம் அப்படின்னு வரும்போது முன்னாடி ஒரு கன்வென்ஷனல் கடந்த காலங்களில் ஒரு வார் அப்படிங்கும்போது நடக்கணும் அப்படின்னா ஒரு 3 months to 4 months டைம் அந்த இண்டிகேட்டர்ஸ் காமிக்கும். நம்ம இங்கேருந்து கிளம்பி பார்டருக்கு போய் அங்கே டிப்ளாய் ஆகி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா நினச்ச நேரம் வார் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி அட்வான்சஸ் அந்த அளவுக்கு ஆகி அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருக்கும்போது நம்ம இப்போ பண்ண போகிற போர் ஒத்திகை அப்படிங்கிறது போருக்கான ஒத்திகை நம்மளா பண்ணல. இது என்னன்னா நம்ம செய்ய போற இந்த பதிலடி அப்படிங்கிறது போராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனா பாகிஸ்தான் அதை போராக மாற்றுவதற்கு வாய்ப்பு மிக அதிகம். பாகிஸ்தான் விரும்புவதே இது மிகப்பெரிய போராகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படி வரும்போது இப்போ நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு நாடு, டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் மிக 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 வல்லமை படைத்த ஒரு நாடு. அவங்களுடைய முக்கியமான அவங்களுக்கு கேபிட்டல் டெல் அவீவில் அவங்களுடைய ஏர்போர்ட்டை ஏமன் என்கிற ஒரு சின்ன நாட்டோட மிசைல் அடிச்சிருக்கு. இதோட பேக்ட்ராப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உலகத்திலேயே மிகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஏர் டிஃபென்ஸ் உள்ள ஒரு நாடுன்னா அது இஸ்ரேல். அவங்க விட்ட தாடுன்னு ஒரு மிசைல் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் அண்ட் ஆரோங்கிற சிஸ்டம், இந்த 2 சிஸ்டத்தை தாண்டி ஒரு மிசைல் கூட இது வரைக்கும் உள்ளே போனதா இதே கிடையாது. ஆனால் நேற்று அவங்களுடைய டெல் அவீவ் அவங்களுடைய கேபிட்டலில் உள்ள ஃப்ளைட்ஸ் நின்றுட்டு இருந்த ஃப்ளைட்டை அட்டாக் பண்ணியிருக்காங்க ஏமன் மிசைல்ஸ் வச்சு. அப்படின்னா எல்லாமே இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் வார் மாதிரி ஒன்லி இராணுவ தளவாடங்களில் உள்ளதோ இல்லை இராணுவத்தை உள்ள இடங்களையோ அட்டாக் பண்ணுறது இது கிடையாது. இப்போ வார் இப்போ பாகிஸ்தான் என்கிற நாடு ஒரு வல்லமை படைத்த நாடு, அது போர் செய்ய ஈக்குவலான ஒரு நாடுன்னா என்ன செய்யும்? அது போர் தான் செய்யும், அது இராணுவத்துக்கு அகேன்ஸ்டாக செய்யும். ஆனால் அவங்களுடைய அந்த அப்போ உள்ள ஜெனரல் முஷரஃப் அவருடைய ஓன் வாயால் அவர் என்ன சொல்கிறார், 1979 சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வரும்போது 20-30,000 முஜாஹிதனை கொண்டு வந்தார், மெர்சினரிஸ் கொண்டு வந்தார். அவங்களுடைய ரெகுலர் ஆர்மியிலேருந்து அவங்க ட்ரெயின் பண்ணி உள்ளே தீவிரவாதிகள் அனுப்பிச்சி விட்டாங்க. இவங்க எல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்குள்ளே தான் இப்பயும் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய இது என்ன பார்த்தீங்கன்னா வாருங்கிறது அவங்களுடைய எப்பயுமே இராணுவத்துக்கு அகேன்ஸ்டாக அவங்க போனால் தோற்றுருவோம் தெரியும். அவங்க அடிக்க நினைக்கிறது வைட்டல் டார்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்படி அவங்களுடைய எக்கானமியை இது பண்ணுறதுக்காக இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் கை வச்சோமோ, இப்போ அவனுக்கு நம்மளுடைய வைட்டல் டார்கெட்ஸ் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் நம்மளை அடிக்கணும்னு நினச்சானா எங்கே அடிக்க நினைப்பான்? ஒரு ஏர்போர்ட்டோ ஒரு ஹார்பர் இந்த மாதிரி ஆனால் இது எங்கே அவங்கள பாகிஸ்தானுடைய மேஜர் வெப்பன்ட்ரி எங்கே கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா வரைக்கும் உள்ள ரேஞ்சை ஈஸியாக கவர் பண்ணும். அது போக ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த இப்போ டர்க்கியிலேருந்து ஒரு நேவி ஒரு ஷிப் வந்திருக்கு. அவங்களுடைய நேவல் ஷிப்ஸ் அரேபியன் சீலையோ பே ஆஃப் பெங்காலையோ எங்கே வேணால் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் எல்லா ஸ்டேட்டும் இதுக்கு ஒரு தயார் நிலையில் இருக்கணும். பொதுமக்கள் திடீர்னு ஒரு இது என்ன செய்யணும் தெரியாமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம உள்துறை அமைச்சகம் இந்த ப்ரிப்பேர்ட்னஸ் எப்பயுமே நார்த்தில் 3 நாள் முன்னாடியே ஃபிரோஜ்பூர் அந்த மாதிரி பார்டர் டவுன்ஸ் அண்ட் இதில் ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்டர் ஸ்டேட்ஸ் எல்லாருமே நாங்கள் கார்கில்ல நான் கல்யாணம் ஆகி போனதுமே மனைவியை கூப்பிட்டு நான் போன இடமே கார்கில் இதில் தான் போனேன். அப்போ நாங்கள் போய் இருந்தது கட்டுவான்ற அந்த இடத்துல.
அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைரன்ஸோட ரிஹர்சல் நடக்கும். சைரன், ஏர் சைரன் சொல்லுவாங்க. அந்த ஏர் சைரன் அடிக்குதுன்னா வான்வெளி தாக்குதல் நடக்க போது எல்லாரும் எங்கெங்கே இருக்கீங்களோ அங்கங்கே கீழே தரையில் சேஃபான இடத்துக்கு போயிருங்க, வெட்ட வழியில் யாரும் இருக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பிளாக் அவுட் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நைட் ஆனால் வந்து கிரிடே ஆஃப் பண்ணிடுவாங்க. லைட் எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஏன்னா லைட்டு இருந்தால் தான் அவங்களால வந்து அட்டாக் பண்ண முடியும் அவங்களுடைய இது. அப்போ அந்த பிளாக் அவுட் அப்படிங்கிறது. அது போக வைட்டலாக ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு இந்தியன் ஆர்மி இந்த நம்ம பிருத்திவி மாதிரி மிசைல்ஸ் மூவ் ஆகும்போது அந்த ஏரியாவில் எங்கேயுமே லைட் இருக்கக்கூடாது. ஏன்னா அது மூவ் ஆகுறது சேட்டலைட் மூலமாக அவங்க பிக்கப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பல விதமான ஒரு இதுக்கு ஊடால இந்த லைட்ஸ் அவுட்டோ இல்லை ஏர் அட்டாக் சைரன்ஸோ அதை வந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ வந்து பொதுமக்கள் சிவில் டிஃபென்ஸில் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய கடமை என்ன, அந்த நேரத்தில் நம்மளுடைய கேஷுவாலிட்டி எப்படி குறைக்கணும், நம்ம சிவில் டிஃபென்ஸுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும். ஏன்னா அவங்களுடைய தீவிரவாதிகள் ஊடுருவலும் உள்ளே இருக்கலாம். அவங்க வந்து ஒரு சபட்டேஜ் பண்ணலாம், ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார இதை வந்து இது பண்ண வரலாம். ஏன்னா வந்து நம்மளை ஏதாவது வீக்கான இடத்துல அடிக்கிறது தான் வந்து அவங்களுடைய நோக்கமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய விழிப்புணர்வு வந்து நமக்கு இருக்கணும். நம்ம என்ன செய்யணும், எந்த நேரத்தில் எது செய்யணும் அப்படிங்கிறத வந்து உள்துறை வந்து இப்போ வந்து ஒரு சர்க்குலர் கொடுப்பாங்க, கைட்லைன்ஸாக கொடுப்பாங்க. அந்த சர்க்குலர் வந்து நம்ம வந்து ரொம்ப கீழே ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் டிஸ்டன்ஸுங்கிறது எதுவுமே கிடையாது. ஐசிபிஎம் சென்ட்ரல் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இன்னொரு கண்டத்துலேருந்து இந்த கண்டத்துக்கு வரக்கூடிய மிசைல்ஸ்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எல்லா விதமான ஒரு தயார் நிலையிலையும் இருக்கிறது வந்து பொதுமக்களுக்கான கடமை. இந்த நேரத்தில் நம்ம ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்பு. பங்கர்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து அவங்க முதல்ல வந்து இப்போ வந்து ஹோஸ்டிலிட்டிஸ்ன்னு ஆரம்பிக்கவே இல்லை. இது எந்த விதமான ஒரு ஹோஸ்டிலிட்டி இருக்கும், யார் எங்கே அடிப்பா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பங்கருங்கிறது எங்கே தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆர்ட்லரி ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு தான் பங்கர் தேவை. ஆர்ட்லரி கன்று வந்து அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அடிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஐபியில் எல்சியில் இருக்கிற இந்த ஃபிரோஜ்பூர் மாதிரி உள்ள டிஸ்ட்ரிக்ஸில் அவங்கெல்லாம் வந்து ஐபி பக்கத்துலேயே இருக்காங்க. அவங்கள வந்து ஆர்ட்லரி ஷெல்லிங், ஆர்ட்லரி வந்து அவங்கக்கிட்ட பல ஆயிரக்கணக்கான ரவுண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து சாதாரணமாகவே கார்கில் டைம்லேயே பார்த்தீங்கன்னா கட்டுவாவில் வந்து ஆர்ட்லரி ஷெல்லிங் பண்ணாங்க. என் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து விழுவும் ஷெல்லு. அங்கே வந்து நமக்கு வந்து அவசியம் பங்கர்ஸ் தேவை. இப்போ ஏர் ரைடு வருது இல்லை அது வருதுன்னா இந்த பங்கர்ஸை வச்சு பெருசாக வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து அந்த பார்டர் ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த பங்கர்ஸ் வந்து அப்ளிகபிள். இங்கே வந்து அந்த போரில் அந்த ஒரு கட்டத்தை எட்டும் போது நமக்கு உள்ள அந்த கட்டமைப்பை வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம என்ன இப்போ வந்து இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிட்டி, எல்லாமே சிட்டி தான். அங்கே வந்து ஓப்பன் கிரவுண்டும் கிடையாது. அங்கே தாக்குதல் நடக்குது இல்லை, இப்போ காசாவில் பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடக்குதுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்கும். அது மாதிரி வந்து அந்த கட்டமைப்பு செஞ்சு கொடுப்பாங்க. அது ஏர் ரைட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. பங்கர்ஸ் வந்து மெயின்லி ஆர்ட்லரி ஷெல்லிங்லேருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் பங்கர்ஸ். இது மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நடந்தது வந்து இந்த கார்கில் டைம்லையும் இந்த பராக்கிரமில் நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ணும்போதும் சரி, அப்போ வந்து ஒரு பங்கர்ஸ் வந்து ஜம்மு காஷ்மீரில் நாங்கள் இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கிட்டேயே, நான் பார்டரில் இருந்தேன், என் ஒய்ஃப் தனியாக இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட 2 பங்கர் அவங்களுக்கு இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த பிளாக் அவுட் ட்ரில்லு இதெல்லாம் வந்து பார்டர் ஸ்டேட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு வந்து இது காலங்காலமாக பார்த்துட்டாங்க அவங்க. இது வந்து நம்ம பாகிஸ்தானோட 5வது வார், அதுக்கு கூடால வந்து நம்ம சைனாவோட பண்ணியிருக்கோம். இது தவிர வந்து போர் பதற்றமான நேரங்கள்லையும் இதை வந்து பார்டர் ஸ்டேட்ஸ்லாம் வந்து ஏற்கனவே இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணப்பட்ட ஒன்று. நமக்கு இது புதுசு. ஏன்னா நம்ம வந்து வாருன்றதை வந்து பெருசாக நம்ம பார்க்கல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.